அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை மறுசீரமைக்க திட்டமிட்டுள்ளது. 21 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்திய இத்திட்டத்தை நிறுத்தாமல் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். குடும்பத் தலைவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காகவும் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதனிடையே நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த தாவேக அரசு முந்தைய திமுக அரசில் கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தடையின்றி வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவைக்கப்பட்டது. ஆனால் தாவேக வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 கொடுக்கப்படவில்லை. இதனிடையே தாவேக தேர்தல் அறிக்கையாக அறிவித்த ரூபாய் 2500 கட்டாயம் கொடுக்கப்படும் எனவும் மக்கள் தங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த மக்கள் குறைதீர் முகாமில் மகளிர் உரிமைத்தொகை கோரி ஏராளமானோர் மனுக்கள் அளித்தனர். புதிதாக விண்ணப்பித்தவர்கள் உரிமைத்தொகை கிடைக்காமல் விடுபட்டவர்கள் என அதிகமானோர் வந்ததால் அவர்களுக்கு தனி கவுண்டர் அமைக்கப்பட்டது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், மகளிர் உரிமைத்தொகையில் விடுபட்டவர்கள் தாலுகா அலுவலகங்கள் மற்றும் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்து வருகின்றனர். இந்த மனுக்கள் அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. உத்தரவு வந்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளதால் மக்கள் குறைதீர் கூட்டங்களில் உரிமைத்தொகை தொடர்பான மனுக்கள் அதிக அளவில் பெறப்படுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதே நேரத்தில் தமிழக அரசு இந்த மாதம் தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. இந்த பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதிப்படி மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவார்கள் என கூறப்படுகிறது. இதற்கிடையே மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை மறுசீரமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இத்திட்டத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத பயனாளிகள் அனைவரும் அதிரடியாக நீக்கப்படுவார்கள். அந்த வகையில் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள், உரிய தகுதியை பெறாதவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டு மகளிர் உரிமைத்தொகை திட்டம் மிகப்பெரிய அளவில் மறுசீரமைக்கப்பட உள்ளது. அதேபோல் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகையாக ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.